இருக்கிற அண்ணாச்சி. கூத்து பாக்க இந்த பைபாய ஒட்டி கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி. நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி. இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி. நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி. நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி. இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க இந்த வட்டாரத்துல கூத்து பார்க்க குடியிருக்கிற எங்க அண்ணாச்சி. இந்த வட்டாரத்துல கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா. நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா. அன்னதானத்துல சாப்பிட்டீங்களா ஆத்தாக்கா? சாயந்தரம் யாருமே சோறு காய்ச்சிருக்க மாட்டியே. கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி. நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை எல்லா சாமியோட அருளோடு நல்லபடியா முடியும். கைய காட்டினா நிப்பாட்டி தோட பரதேசி பயமேனே. இப்படி கைய காட்டினா அதுக்கு தான் டியா நான் போட்டு அடிக்கிறேன். அருமை சூப்பர்ப்பா. மைஜெட்டில் 200 பேர் வேலைக்கு வச்சுன்னா எப்படி சம்பளம் கட்டுப்படி ஆகும்? பார்க்க வந்தவங்களா? அருமையான மைசெட். முக்கன்பாலம் ஸ்ரீ மீனாட்சி ஆடியோஸ். வாழ்த்துக்கள் தம்பி. என்ன சொன்னாலும் 100 ரூபா தர மாட்டாங்க. விதி. இங்கிட்டு போன ஆளுங்க இருக்கல, இடம் பத்தலையா? அப்போ உள்ள போறீங்களா? விஜய போய் ஒரு காப்போடு போட்டு வா. இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கனையும் பார்க்கலடா. டெல்லி கிரு மாடு மாதிரி இருந்தா, அதை எங்க அண்ணன் மருதமணி இருந்தா அள்ளி எறிகிறாய்களா. நல்லா இருக்குப்பா. நீ நல்லா இருக்கீல? சூப்பர். சூம்ப வர்றியா? என்னது சூம்ப வர்றேன்? நல்ல வயா. ஏற்கனவே நெஞ்சலுக்குள்ள வேலை ஆத்துருவேன். அனைவருக்கும் இனிய ஆவணி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி போயிருச்சுடா. ஆனா அந்த பிள்ளையார பாடா படுத்துறாங்கப்பா. பிள்ளையார் எந்த காலத்துல என்ஃபீல்ட்ல ஓனாரு. அவர் தும்பு கையோட என்ஃபீல்டு அன்னைக்கு பார்க்கிறேன். பிள்ளையாரு மாட்டை அடக்கணும் மணிக்க போட்டிருக்காங்க. அவர் 108 ஆம்புலன்ஸ் செய்வரா. ஆனா என் தலைவன் ஒரு ஆள் தான்டா பிள்ளையார். அவரை எவ்வளவு சித்திரப்படுத்த முடியுமோ படுத்தி விட்டாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுடைய அன்னை யாருன்னா விநாயகருக்கே அந்த நிலைமைன்னா என்னை அதுக்கு தானே நோத்தாங்கம்மான்னு வைக்கிறாங்க. விதி போடா பேக்கூதி. என்னது எக்கோ வைப்பா. கூப்பிட்டா கருப்பை வருவானா? கருப்பை வருவானா? இடியப்பம். கருப்பனுக்கே இடியப்பம்னா அப்ப தொட்டிச்சுக்கெல்லாம் பணியாரம் சுடுவாங்க. அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி முக்கம்பாலம் அருமை நல்ல அருமை நல்ல இதோட லூஸ் ஆயிருவேன். ஏற்கனவே லூஸ் ஆயிட்டா. இப்ப வெட்டிருச்சு பாரு. நல்ல இழுத்துருச்சுன்னு இழுக்கும் போது இந்த ஆந்தைய பாரு. ஐய அருமை நல்ல வந்திருக்கும் சபையை எம்கேஆர் நான் வணங்கி. சபையை எம்கேஆர் எங்க அண்ணே வணங்கி. முக்கன்பாலம் கிராமத்தில என் கட்டழகி. முக்கம்பாலம் கிராமத்துல என் கட்டழகி. கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. வாடாடே கருப்பு. அன்னை தந்தை தான் வணங்கி. அருமை சபையோர் வணங்கி. ரோஜாக்கார தங்கமுடா. 18ஆம் படியா ரோஜாக்கார தங்கமுடா. சொன்னா சொல்லு மாற மாட்டேன். கருப்பே வந்தானா கட்டவட்டின்
பயப்படணும் நீ ஆண்டா பயப்படுறேன்னு தெரியலடா கருப்பு சொல்ல சொல்ல மாறாதுடா கருப்பா வாடா ஓடி வாடா எங்க அப்பா வாடா மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்லடா கருப்பு மலையாள நாட்டிலே இங்க பேர் சொல்ல ஒரு புள்ள இல்லடாடா வாடா மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்லடா ஏ பேங்கருப்பு உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியலடா மலையாளத்துல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலடா என் ரோசக்கார தங்கமுடா 18 நாடர்களையே படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது பொய்யா போச்சா வாடா டேய் வயசாயிருச்சாடா வயசாகி போச்சா ஏன் ஆடம் மறுக்கிற என்ன நினைக்கிற எந்திரிச்சு ஆடுறா வாடா கருப்பு ஓடி வாடா ரெட்ட நல்ல சாட்டையாடா ஆடாத வைகளையும் ஆட்டி வைப்பேன் கல்லிசரி முடியாண்டி நாடு ஊரா பேரு வாங்க வச்சது டேய் வலது கை கொடுத்தது பொய்யா போச்சாடா முடியாண்டி வாடா ஆடாத பேய்களையும் ஆட்டி வச்சாண்டா என் கருப்பே கருப்பு கூட வாடா டேய் ஆடாத பேய்களைய ஆட்டி வைப்பேன் கல்லிசரி உடம்பரத்தா காளி முனியையா இறங்காத சாமிய இறங்க வச்ச அழகு வாப்பாண்டா கல்லிசரி உடம்பரத்த இலை டேய் வாடா மேலமட கம்மாயா ஏ பாண்டி மேலமட கம்மாயா ஏ பாண்டி முனி நீ நீச்சடிச்சு விளையாண்டது அம்மா தண்ணி வத்தலடா அந்த கலங்கு புடுங்கி வருதுடா பாண்டி மேலமட கம்மாயாடா காளி முனியையா ஓடி வாடா மேலமட கம்மாயா ஏ பாண்டி முனி தங்கியிருப்பது வட்டாயுரண்யே ஏ பொண்ணா போய முனிதா நீ தாமதிச்சடா கருப்பாயுரணியே இன்னைக்கு கருப்பாயுரணி அலறுதுடா பாண்டி பாண்டி முனியையா ஒத்தக்கால சப்பானியா இந்த பகுதியில என் நொண்டி புயல காணாமுடா நொண்டி சமையானே ஒத்தக்காடு சப்பானியா ஐயா ஒத்தக்கால சப்பானியா ஒரு காடு நொண்டியடா அவனுக்கு ஒரு காடு நொண்டியடா இத்தி மர நிழல் தாண்டா என் நொண்டி பயலுக்கு படுக்க கிகாட்டில நீ சின்ன பிள்ளையா வளர்ந்த நொண்டி பய என் நொண்டி பயலே கொஞ்ச நேரம் எந்திரிடா ஐயா ஒத்தக்காடு சப்பானியா உனக்கு ஒரு காலம் உண்டியடா ஒரு கரண்டிருச்சு என் புள்ள முக்கன் பாலத்துல சாமி மூடா ஒத்துமையா இருச்சு இந்த மக்களை காக்க என் சாமி ஊரா டைரக்ட் ஊரு திரண்டிருச்சு இந்த மக்களை காக்க தாயும் புள்ளையா ஒத்துமையா இங்க வந்து கூடிருச்சு ஒரு கரண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு புள்ள ஒத்துமையா இருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா
சாமி கட்டுக்குள்ளே வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் எந்த போய் ஆடினாலும் நான் 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராமல் செஞ்சு விடுவேன். சும்மா கிடையாது, பரம்பரை கோடாங்கி. ஆடாத சாமியெல்லாம் ஆட்டம், இறங்காத தெய்வமும் இறங்க. இலை அவன் ஜாமீனா நின்றுக்குருவேன். 2 பேரும் மஞ்சூரட்டுக்கு மாடு கொண்டு வந்துருக்கீங்களாடா. சாமின்னா சொல்லும் போது நில்லு, ரொம்ப முறுக்காதரா முண்டை. நான் பார்க்காத ஜாமியா? நான் ஆயிரக்கணக்கில் ஜாமியை பார்த்தவன். சாமி எப்படின்னா சொன்ன சொல்லு தவறக்கூடாது. 2வது கண்ணை மூடி ஆடுறவன் சாமி கிடையாது, கண்ணை திறந்து ஆடணும். இந்த மூடிக்கிட்டே ஆடும்போது 70 வயசு கிளவி போய் காலில் விழுவா, படக்குன்னு உனக்கு 2 மாதத்தில் பிள்ளை வரக்குன்னு சொன்னால் செருப்பிட்டு அடிக்கும்ல. கண்ணை முழிச்சு பார்த்தா தானடா அவள் என்ன வரம் கேட்குறான்னு தெரியும். சாமியாது சாமியாரிய வர வர சாமி ஆட்டமே எனக்கு பயந்து கிடக்கு. சில பேர் ஆடுறேன், போதையை போட்டுட்டு ஆடுறேன் 1 மணி நேரமா உசு உசுன்றேன். பக்கத்தில் போனால் பக்காடி லெமன் மாட வருது. வந்தது யாருப்பான்ட்டேன், நேரப்பா டாஜ்மார்க்கெட்லேருந்தே வந்தோம்ன்றேன். நான் என்ன செய்ய, கப்ளிங் ஓசுன்ட்டேன். அவனுக்கு என்ன டொங்காசு பிரச்சனையோ. பேரன்பு கொண்ட உயிருக்கு உயிராய் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உதவி மனப்பான்மை கொண்ட அன்பு இளைய சமுதாயமே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய தாய்மார்களே, இந்த ஆண்களை பூரா நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன் உங்களை. இதில் ஒரு 10 பேர் தான் உதவி செஞ்சிருப்பேன். அப்புறம் பாதி பேர்லாம் கைதட்டினாலாம் கணேஷ் பேரில் தரமாட்டேன். நோட்டீஸ் பாயிண்ட். தாய்மாரில் பூரா நான் எப்படி நினைக்கிறேன்னா லோனாக நினைக்கிறேன். லோன் கொடுக்கலைன்னா நக்கு. தாய்மாரில் பூரா ஏன் லோனாக நினைக்கிறேன், லோன்னு தெரிய வேண்டியது. வந்துட்டேன், என் சிங்கம் வந்துட்டேன். இவன் தாண்டா டீசலுக்கு காசு கொடுக்குறேன். ஓகே வாடா. திருச்சி மாவட்டம் அருங்காபுரி இளையராஜா ட்ரம் செட் சூப்பர். என் தங்கம் கலைஞன் கொடுக்குறேன் பாரு, இவன் தாண்டா தமிழன். கைதட்டலாம். திருச்சி மாவட்டம் அருங்காபுரி இளையராஜா ட்ரம் செட், திருச்சி மதுரை மெயின் ரோடு, எம் கல்லுப்பட்டி, சமத்துவபுரம், மருங்காவரி வட்டம், திருச்சி மாவட்டம். தொடரட்டும் இளையராஜா ட்ரம் செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். இன்னும் ஒரு 500 ரூபா விதி. அண்ணே சிவகங்கை மாவட்டம் வந்துருச்சு எங்க அண்ணே சிங்கம். எங்க போனாலும் அதுக்கு பெட்ரோல் காசு இல்லாட்ட என்கிட்ட கொடுத்துட்டு போகும். நீ அல்லவா என் வெதர், என்னுடைய மதர். மதர்லடா பாதர்ரா. சரிடா பேப்பைய மேனே. சரிடா பரதீஷ் பாய் மேனே. நன்றி. சிவசங்க மாவட்டம். அப்படித்தான் எங்க ஊர் பக்கம் சொல்லுவோம். சிவகங்கை தான் சொல்றது. சிவசங்க உன் புருஷன் எங்கேயோ இருக்காரு, அவர் சிவசங்க போயிருக்காரு. செத்த புடுக்காருங்க, உட்காரதுக்கு புடுக்காருங்கன்னு வாங்கி அப்படித்தான் ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க. புடுக்க கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சுட்டேன். ஆறட்டும்னு. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. அலறு கோயிலை மொட்டை எடுத்து சந்தனம் தேய்க்காம வந்த என் தம்பி மொட்டை பயலுகடா. அப்பொண்ணு எப்பொண்ணு கவட்டில் பெரிய பொண்ணும் வந்து குடு, இல்லைன்னா அங்கே நின்றுக்கிட்டு என்னடா. பேரன்பு கொண்ட என் உயிர் சொந்தங்களே, இந்த தமிழுடைய வீரம்தான் உலக நாட்டுக்கே ஒரு அடிகுண்டு. தமிழோட வீரத்தை அடிச்சுக்கிற முடியாது யாருமே. தமிழை மாதிரி எவனும் செய்வனை வைக்க முடியாது. செத்தேன் எவனா இருந்தாலும். ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே எலுமிச்சம்பழம் தான் அறுத்து குங்குமத்தை தடவி தூக்கி போட்டான்னா அவன் குடும்பமே தாள் வெட்டிடும். செய்வனை என்றால் என்ன? துவரங்குறிச்சி வளையக்கடை நாகராஜ் சார்பாக ரூபாய் போடுறா அழகு போடுற மொத்த அவனை போடுறான். வளையக்கடை துவரங்குறிச்சி நாகராஜ் சார்பாக ரூபாய் 501. ரூம் பாய் நீ ஏன் புடுங்க போய் வாங்கிட்டு வா. முண்டைக்கு கண்ணு தெரியல, ஏன்ட்ட கொடுக்கணும்னா நீ வீட்டுக்கு போ. உன்னை எதுக்கு வச்சிருக்கேன்? என் ரூம் பாய் வேட்டியை கட்டிய உரி விட்டு முட்டை சட்டி ஓட மாட்டேன். அப்புறம் பிட்டுப்படம் எடுத்துக்கொண்டு போய் நல்லா வத்துருவாங்க இவங்க எல்லா பேரும். பிட்டுப்பட பயலுகட்டா தமிழ் செக்ஸ் வீடியோ அதில் பிறந்தவன்
வெவ்வேறு அம்மி கொலை மாதிரி இருந்தா எப்ப வாச்சாலும் தான் இப்படியே சின்ன புள்ள கொலுசாக்கிற மாதிரியே. அண்ணே நாரதர முத்தப்பா அண்ணே பாட்டை பாட சொல்லி இப்ப பாடக்கூடாதப்பா, அபசோனமான பாட்டுறான். அப்புறம் பாரு ஜெயமாதவன் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக 101 100 ரூபாய் கொடுத்துட்டு அம்புட்டு பேசுறான் அவன். அரடா அவன் 500 ரூபா கொடுத்தாலும் எங்க அண்ணன் ஜெயக்குமார் பொத்திக்கிட்டு அங்கே நிற்கிது. 100 ரூபா கொடுத்துட்டு நம்பர் 7 தூத்துக்குடி மாவட்டம் மசுரை புடுங்குறாங்கன்ட்டு பாட்டு பாடுவேன். பாடத்தை என்ன பண்ண போற? போடா நீ வீட்டுக்கு போடா. எம்கேஆர் அவர்களுக்கு அண்ணே எழுதி கொடுங்கண்ணே. மொட்டை மொட்டையாக பேசுறதுக்கு வந்து நான் அவளை அப்துல் கலாம் ஐயா இல்லை, என் வீடே மறந்து போய் என் டிரைவர் டெய்லி காரியா வீட்டிலே நிப்பாட்டிடுறேன் வர்ற ரூட்டு. எம்கேஆர் அவர்களுக்கு ராஜா கவிதா பாலு கொத்தனார் நல்லூர் அன்பாளையத்துக்காக 501 நன்றி. ஆதனம்பாடி சொக்கம்பட்டி பயமரியா பாய்ஸ் பயமரியா தம்பிகடா எவ்வளோ 200 ரூபா, இன்னொரு 300 ரூபா விடு. உனக்கு 7ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி போடுவேன். நீ சொல்ல வேணாம் எங்க அண்ணன், நீ நல்லாரு. ஒரு மாதிரி நெல்லிக்கிறான்டா, ஏதோ கள்ள தொடர்ல வந்திருக்கேன், விரட்டி இருக்காங்க கல்லு வெதர்ல அடிச்சு. தயவு செய்து மேடையில் யாரும் ஏறாதிய. விழா கமிட்டி என்ன பண்ற? அதிரடி பாய்ஸ் அதிரடி பாய்ஸ்ன்றாங்க, பூனை மாதிரி பம்பி கிடக்காங்க. அதிரடி பாய்ஸ் இந்த நாடகத்தை இத்தனை சொந்தங்களை இங்க கொண்டு வந்தது யாருன்னா எங்களது முக்கன் பாலம் அதிரடி பாய்ஸ். அதிரடி பாய்ஸ் என்னடா சுச்சுக்குள்ள போய் வாய வச்சிருக்க, நீங்க வாங்கி கொடுங்கப்பா. எல்லாரும் ஏறுறதுக்கு இது என்ன ப்ரோ ப்ரோ சிங்கம் ஐயா தம்பி வந்துட்டேன், வாடா 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 வாடா. 20 நாளைக்கு மோட்ட சட்டை இன்னும் கலட்டல பீதி வாடா. ஸ்ரீ விநாயகா பேங்கர்ஸ் செந்துறை எம்கேஆர் அன்பாளையத்துக்கு அறிவாலயம் எழுதி வச்சிருக்காங்க. பி செல்லத்துறை கே அம்மாவட்டி சார்பாக 501 என் தம்பி தான். சட்டை கலட்ட மாட்டான், சட்டை பயல் கடா. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எழுத்து போட்டாங்க அதிரடி பாய்ஸ். ஐயா மை செட்டு எல்லா இடத்துலயும் நீ கரண்ட் வச்சிருக்க, கரண்ட் வருதான் அதை சொல்றதுக்கு 4 பேர். கரண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லு. கரண்ட் வருதுன்னா நாளைக்கு விழா கமிட்டி கை கட்டி நிக்கணும். ஐயா வயருக்குள்ள யாரும் நிக்காதீங்க தயவு செய்து. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நாளையும் சாச்சு விட்டு போ, காசு வாங்குடா. இது நாடகமா இல்ல ஜல்லிக்கட்டா? ப்ளீஸ் ப்ரோ, உங்களை சூம்புறேன் விரும்புறேன். இவ்வளவு கேவலப்பட்டு இந்த காசை வாங்கி நான் அன்பாலை வச்சு நடத்தி நான் செலவிட்டது போதும்டா. மரியாதை இல்லையே. உள்ள வந்து இந்த கொட்டை ஆளு யாரு? லாரி பயலுகடா எம்கேஆர். ஏய் அண்ணன் இந்த லாரி எடுத்துட்டு வந்து 3 ரவுண்ட் அடிக்க முடியுமா அதுல? எப்ப நீ போப்பா, உள்ளதே காவல்துறை ஐயா எங்களை வயிறாக. ரிவர்ஸ்ல சென்னை போயிரு. அவனுக்கு என்ன நீர் கசிவோ. நிப்பாடி வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஒரு போடு கொடுக்கலாம். ஐ கம்மிங்கயா. ஏய் சும்மாரா குந்தாணி மேனே, பூராமே அண்ணன் தம்பி தான். அவ்வளோதான். ரசிகர்னா நான் சொல்லவே மாட்டேன். உங்கள்கிட்ட எப்பயும் நான் விளையாடுவேன். உங்களுக்கு ஒன்றுன்னா குரல் கொடுப்பேன். உன்னை காப்பாற்றுற சக்தி எனக்கு இருக்கு. இதே உண்மை. தமிழன் எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் எம்கேஆருக்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. விளையாடுவான். நீ என்னை நோத்தான்னு கூட வை, நான் போயிட்டே இருப்பேன். அப்படி சொல்லு. காலி வயிற பாடுறா செனப்பரிச்சாலி. அடா வாடா போடுறா வாடா. என் தம்பி கால சென்னையா இருக்கேன், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கேன். இங்கே தாய்மார்கள் பூரா இருக்கீங்க. உண்மையிலே ஆத்தா சூப்பர் ஆத்தா. உங்களை மாதிரி பேணுவாக்க முடியாது. காலை ஒவ்வொரு தலையில என்னடி ஈரா கிடக்கு ஆத்தாடி. அப்படித்தான் பஸ்ல ஒரு ஒம்பளைக்கு பேனு ஊறிக்கிட்டே இருந்துச்சு. நின்றுக்கு இருந்த ஒம்பளை வேமா எடுத்து குத்துச்சு வர 2 மூளையும் மசரை பிடிச்சி சண்டை விட்டாள். ஏன் தலையில பேன் எடுக்க நீ யாரை சக்காலத்தி மகன்
பேன் எடுப்பது பெண்கள், அந்த பேன் எடுத்த மண்டைக்கு ஷாம்பு வாங்கி தர்றது ஆண்கள். முடிஞ்சு. இந்த டைலாக் தான் 2020 டென்ட். தாய்மார்கள் இல்லை என்றா நாமெல்லாம் இல்லை. 10 மாசம் சுமந்து நம்மளுக்கு படாத பாடுபட்டு இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். தாய்மார்கள், தாய் குலங்களே, நீங்க நல்லா இருக்கணும். கைதட்ட மாட்டியே, அதுக்கு தானே தண்ணியை போட்டு உன்னை புழக்கிறேன். கைதட்டுங்க. கட்டுன கணவன் யார்? அவன் தான் ட்ரில். உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல முடியாத, உடனே சிரிச்சிருவீங்க. ட்ரில் என்றா என்ன? குடும்பத்தினுடைய பலகாயை ஓட்டு போல் டைட் பண்ணி காப்ப வந்தான் ஆம்பளை. கைதட்டலாம், சும்மா கிடையாது. இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி கக்கூசில் உட்காந்து யோசிச்சேன். நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க? இவனை போட்டு நக்கு வாங்க. தாய்மார்கள் என்பது யார்? பேபிகால். புரியுது? வாயை மட்டும் கட்டி வச்சா குடும்பம் நல்லா இருக்க முடியும். அதே பேபிகால் இஸ் லிப்பிங் இந்த ஒட்டிங். நீக்குறோ அவங்க எப்படின்னு இருப்பாங்க? அவன் கிளச்சிக்கிட்டு பாரு. ஏன் அவன் நீக்குறோ? இவன் தான் நீக்கிட்டு குரோ. நீக்குறோ எப்படி சமாளிக்கிறா பாரு. அடே 21 வருஷமா இப்படித்தானே அந்த அன்புல சம்பாரிச்சேன். படிப்பு அவசியம் என் அன்பு தம்பிகளே. உண்மையிலேயே இந்த முக்கன்பாலம் கிராமத்தை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குற எல்லாத்தையே மற்ற ஊர்களை நான் பார்த்துருக்கேன். சின்ன பையில உட்காந்துக்கிட்டு இடியப்பம், பருத்தி பால், கப்ளிங் ஓசுன்னு வாங்க. ஏன் வாயும் அவசாரி வாயா இருக்கே சொல்லி வாயை முடியல, தரத்தினை பிடிச்சி ஆட்டிருச்சு. என்ன இடியப்பம் சொல்ற? நொப்பத்தாவட்டி இடியப்பம். நீ இடியப்பம். எப்படி இந்த நாடகத்தை நாங்க வெடிய வைப்போம்? எலிக்கதை. அவனுக்கு ட்ரில்லுக்கு சிச்சிடுவோம். ஓகே, அமைதியா இருங்க. யானை கதை சொல்ல போறேன். ஒரு யானை துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள ஒரு வடை கடையில் எலி வடைய திருடி தின்ற எலி இந்த யானையை பார்த்துருச்சு. பார்த்த உடனே அந்த யானைக்கு நல்லா இருக்கே கப்ளிங். அப்படியே சீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு அதில் போய் கேட்டிருக்கு யானைக்கிட்ட. யானை ஒன்றே ஒரு நாளைக்கு நான் கஜா. அந்த யானை சொல்லியிருக்கு, இங்கே வேணாம், பப்ளிக்கில் கஜா பண்ணான்னு எல்லாரும் வந்து டொங்காஸ் பண்ணுறான். தென்னந்தோப்பில் நண்டுக்கிறேன், அங்கே வந்து கிச்சு பண்ணி விட்டு. சரின்னு எலி நல்லா சீவி சிங்காரிச்சு யானை போய் தென்னந்தோப்பில் வாமப்பில் இருக்கு. எலி வந்து டொங்காஸ் பண்ணு.